ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த இன்டர்வியூ கொஸ்டின் என்னென்னா, ஹவு டு யூ ப்ரையாரிட்டைஸ் டாஸ்க் அண்ட் மேனேஜ் யுவர் டைம் எஃபெக்டிவ்லி? இது எல்லா லெவலுக்கும் இந்த கொஸ்டின் கண்டிப்பாக இருக்கும். இது ஒன்றுமே இல்லை, டைம் மேனேஜ்மெண்ட் கொஸ்டின். சரி, இந்த டைம் மேனேஜ்மெண்ட்டில் ஒரு பர்சனல் லைஃப்பாக இருக்கட்டும், ப்ரொஃபஷனல் லைஃப்பாக இருக்கட்டும், ரெண்டுக்கும் இது பொருந்தும். ஒரு ப்ரொஃபஷனல் என்விரான்மெண்ட்டில் நம்ம எப்படி அதை ஆன்சர் பண்ணணும்? இந்த கொஸ்டின் கேட்டால் எப்படி ஆன்சர் பண்ணணும்? ஹவு டு யூ ஐடென்டிஃபை இம்பார்ட்டன்ட் டாஸ்க்? அதை ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும் மெயினாக. இப்போ டிரைவர் உங்களை போய் டைமுக்கு ட்ரா பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி அவர் டீசல் இல்லைன்னு சொல்லியிருக்கிறாருன்னா முதல்ல டீசலை போடணும். அப்புறம் தான் நீங்கள் போராட்டத்தை பற்றி யோசிக்கணும். த சேம் வே ப்ரையாரிட்டைஸ் தி டாஸ்க். ஐடென்டிஃபை பண்ணணும் எது அப்படின்ட்டு, எந்த விஷயத்த முதல்ல செய்யணுன்ட்டு. அடுத்து செட் கிளியர் கோல்ஸுங்க. ஒரு ஒர்க்கை நம்ம செய்கிறோன்னா, இது செய்கிறதுனால எந்த மாதிரியான நமக்கு ஒரு பெனிஃபிட்ஸ், இந்த கோல்ஸ், நோக்கம், ஸ்கோப் எல்லாத்தையும் நீங்கள் பார்க்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா, கிரியேட் டு டூ லிஸ்ட். ஒரு டைம் மேனேஜ்மெண்ட்டுன்னு வந்துட்டாலே எந்தெந்த நேரத்தில் எதை எப்படி பண்ணணும்னு சொல்லி டு டூ லிஸ்ட் நம்ம போட்டு வச்சுக்கணும். அடுத்து யூஸ் டைம் மேனேஜ்மெண்ட் டெக்னிக்ஸ். இந்த டைம் மேனேஜ்மெண்ட் டெக்னிக்ஸ் நிறைய இருக்குது. அதில் அந்த மேட்ரிக்ஸ்லாம் நிறைய அவைலபிளாக இருக்குது. அது உங்களுக்கே கூட சில சாஃப்ட்வேரில் கொடுத்துருப்பாங்க. சில எக்ஸ்பர்ட்ஸை வச்சு உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கலாம். பட் நீங்கள் ஓனாக தேடினாலே நீங்கள் கூகுளில் பார்த்தீங்கன்னா டைம் மேனேஜ்மெண்ட் மேட்ரிக்ஸ்ன்னு சொன்னால் அது நிறைய வரும். அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி விஷயத்த நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். அப்புறம் டெலிகேட் வென் பாசிபிள். இப்போ ஒரு ஒர்க்கு நம்ம சொல்கிறோம், ஏற்கனவே ஒரு 10 பேர் டீமில் இருக்காங்க. அவங்க ஒரு ஒர்க்கில் ரொம்ப அர்ஜென்ட்டாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல போயிட்டு நீங்கள் ஒரு ஒர்க்கை பற்றி பேசுனீங்கன்னா அவங்க காது கொடுத்து கேட்கவே மாட்டாங்க. அப்போ என்ன பண்ணணும்னா, அவங்களுடைய மென்டாலிட்டி, அவங்க எந்த டைமில் ஃப்ரீயாக இருக்கிறாங்க, எதை எப்போ சொன்னால் அவங்க மனசுக்குள்ள அது பதியுன்ற ஒரு சூழ்நிலையை கிரியேட் பண்ணி தான் ஒரு விஷயத்த நீங்கள் டெலிகேட் பண்ணணும். ஒருத்தர் உங்கள் மேலே கோபமாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்ககிட்ட போயிட்டு நீங்கள் ஒரு விஷயத்த சொன்னீங்கன்னா, நீங்கள் என்ன சொன்னாலும் நல்ல விஷயமா அவங்க கேட்டுக்க மாட்டாங்க, அப்படியே ஒதுங்கி போயிடுவாங்க. அவங்க நீங்கள் சொல்கிற கருத்துக்களை ஏற்றுக்குவாங்களா, அந்த மனநிலையில் இருக்காங்களான்ற ஒரு சிச்சுவேஷனை கிரியேட் பண்ணி நீங்கள் சொல்லுங்கள். கண்டிப்பாக ரீச் ஆகும். இது பர்சனல் லைஃபுக்கும் சரி, ப்ரொஃபஷனல் லைஃபுக்கும் சரி. அதே போல் அவாய்டு மல்டி டாஸ்கிங். அதாவது ஓடுற 4 முயலை வெட்டுறவன் ஒரு முயலை கூட பிடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு கிராமத்தில் ஒரு பழமொழி இருக்கு. மல்டி டாஸ்கிங் எப்பவுமே ஒரு எஃபெக்டிவாக இருக்காது. ஒரு ஒர்க்கில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்க. அதை முடிச்சுட்டு அடுத்த ஒர்க்கு, அடுத்து வாட் இஸ் நெக்ஸ்ட், வாட் இஸ் நெக்ஸ்ட், இதுதான் கொஸ்டின். வாட் இஸ் நெக்ஸ்ட், வாட் இஸ் நெக்ஸ்ட், அப்படி பண்ணி பாருங்க, உங்கள் ஒர்க்கு நல்லாயிருக்கும். இதில் ஒரு கால் வச்சுட்டு அதில் ஒரு கால் வச்சுட்டு நீங்கள் ஒரு ஒர்க்கை பண்ணீங்கன்னு சொன்னால் நிச்சயமாக ரெண்டுமே உருப்படாது. அப்படின்றது மாதிரி தான் நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போம். அதனால் அவாய்ட் மல்டி டாஸ்கிங் அப்படின்றது மாதிரி நீங்கள் அங்கே ப்ரெசன்ட் பண்ணணும். அப்புறம் எப்போவுமே நீங்கள் ஒரு ஒர்க் பண்ணுறீங்கன்னா அதில் ரெகுலராக ரிவ்யூ சிஸ்டம் இருக்கணுங்க. அந்த ரிவ்யூ சிஸ்டத்துக்கு ஏற்றாப்புல உங்களுடைய டாஸ்க்கு, பிளானு, அந்த டைம் மேனேஜ்மெண்ட் ரிலேட்டடாக எல்லாமே நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணவும் கற்றுக்கணும். இல்லை நான் நினச்சதான் நான் செய்வேன் அப்படின்னு இருக்கக்கூடாது. அடுத்து யூட்டிலைஸ் டெக்னாலஜிங்க. இன்னைக்கு டெக்னாலஜி இம்ப்ரூவ்மெண்ட் நிறைய இருக்குது. இப்போ நான் கண் கூட பார்த்தது, இது பேசணுன்றதுக்காக பேசல. ஒரு பெரியவர் எம்டி இருக்கிறாரு, அவங்களுக்கு ஒரு செக்ரட்டரி இருக்காங்க. சிஸ்டம் அவ்வளோ நல்ல சிஸ்டம் வாங்கி வச்சுருக்காங்க கம்பெனிக்குள்ள. இவர் போய் நீ டைப் பண்ணி எடுத்துகிட்டு வாமான்னு சொல்லி மேனுவல் டைப்ரைட்டரில் எடுத்துகிட்டு வா. அவங்க ஷார்ட் ஹேண்டு கம்ப்யூட்டர்லேயே படித்து அவங்க நல்லா போய் டைப் பண்ண முடியும். இருந்தாலும் அந்த பெரியவர் என் கண்ணு முன்னாடி சொன்னார், நீ போய் டைப் பண்ணி எடுத்துட்டு வாமா அந்த இன்வாய்ஸ் அப்படின்னாரு. இன்னைக்கு இன்வாய்ஸ் ஆட்டோமேட்டிக்காக சாஃப்ட்வேரில் இருக்குது. பார்ட்டி நேமில் எவ்வளவு அமௌண்ட்னு போட்டாலே ஆட்டோமேட்டிக்காக டாக்ஸ் கால்குலேஷன்ஸில் 2வது நிமிஷத்தில் பிரிண்ட் எடுக்க முடியும். ஆனால் அந்த அம்மா 4 மணி நேரம் அதை டைப் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ யூ ஹவ் டு பி ஃப்ளெக்சிபிளுங்க டு அக்செப்ட் தி டெக்னாலஜிஸ். இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அந்த யூட்டிலைஸ் டெக்னாலஜிக்கு நீங்கள் மென்டலி அதை அக்செப்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும். அடுத்து ப்ராக்டிஸ் செல்ஃப் டிசிப்ளின். இப்போ டைம் மேனேஜ்மெண்ட் ரிலேட்டடாக ஒரு கோல் செட்டிங் ரிலேட்டடாக ஒரு ப்ராடக்டை ப்ரொமோட் பண்ணுறது விஷயமா உங்கள் டீம் கிட்ட பேச போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. 10 மணிக்கு மீட்டிங் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் 10:30 மணிக்கு போனீங்கன்னா என்ன இருக்கும்? அப்போது நீங்கள் ஒரு 9:45 இருந்தால் தான் அவங்க 10 மணிக்கு வருவாங்க. நீங்களே 10:30 மணிக்கு போனீங்கன்னா எல்லாமே வேஸ்ட் ஆகி போயிடும். அதனால் பி அன் எக்ஸாம்பிள். நீங்கள் ப்ராக்டிஸ் செல்ஃப் டிசிப்ளின். நீங்கள் ஒரு முன்னுதாரணமாக இருந்தால்தான் அந்த டீமு கரெக்டாக இருக்கும். அடுத்து ஒரு பிரேக்ஸ் இருக்கணும். இப்போ ஒர்க்குன்னு சொல்லிட்டு நீங்கள் பண்ணீங்கன்னா ப்ரொடக்டிவிட்டி கம்மியாயிடும்.
உங்களுக்கு மைண்டு ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ், ஒரு மாதிரி ப்ரெஷர், ஒரு அழுத்தம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ உங்களால கிரியேட்டிவா திங்க் பண்ண முடியாது. ஒரு ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன்ஸ் ஈஸியா கிடைக்காது. அப்போ இதெல்லாம் நீங்க சேர்ந்து பேசணும். ஹவு டு யூ prioritize tasks and manage your time effectively அப்படின்னா, சார் these are all the ways I do அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா உங்க மேல ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு பாசிட்டிவ் ஒப்பீனியன் வந்து மேனேஜ்மெண்ட் வச்சுக்குவாங்க. கண்டிப்பா ரெக்ரூட் பண்ணுவாங்க. இதை வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்க வரையிலும் ஒரு சின்ன பிரேக் நாம எடுத்துக்கலாம். டேக் கேர், பாய்.